அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் சுருதி பேதம் என்ற முத்திரையோடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர். தப்புத்தாளங்கள் என்ற வழியில் வந்து முள்ளும் மலரும் என்று சொல்லி தமிழ் திரையுலகின் சிம்மாசனத்தில் எப்படி அவரால் அமர முடிந்தது என்பதை மானுடவியல், சமூகவியல் நோக்கோடு பார்த்தால் இன்னும் பெரிதாக விரிவடையக்கூடும். சுவேக்கும் எனக்குமான நட்பு 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நகைச்சுவையாக பரிமாறிக்கொள்வது, ஒருவேளை அவர் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் தலைவர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். 2006ஆம் ஆண்டில் அவர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் தான் நான் நண்பரானோம் என்று அவரிடம் நான் சொல்வதுண்டு. அவருடைய தோழர்கள் எல்லாம் தயவு செய்து அதை பொறுத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கிய நட்புக்கு காரணம் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் அந்த காலத்தில் எடுத்த முடிவு. வேள்பாரி என்ற சொல் உலகின் பல லட்சக்கணக்கான வாசகர்களை கவர்ந்தெழுக்கும் சொல் என்றாலும், மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை மதிமயக்கி முழு நிலவு நாளன்று உதய நிலவாக இந்த மேடையில் ஒளிரச் செய்யக்கூடிய அந்த வல்லமை அந்த சொல்லுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதே சற்று வித்தியாசமான ஒரு விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். 15 நாட்களுக்கு முன்னால் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு சென்று ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த நேரத்தில் விகடன் அலுவலகத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. அந்த அழைப்பை என்னால் எடுக்க முடியவில்லை, ஏனெனில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறார்கள். அதை அழைப்பை எடுக்காமல் அந்த செய்தியை மட்டும் அனுப்புங்கள் என்று சொல்கிறேன். மறுமுனையிலிருந்து அந்த குறுஞ்செய்தி வருகிறது, வேள்பாரி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று. அனிச்சையாக சரி என்று மறுமொழி கொடுக்கிறேன். தேதியை பார்க்காமல் கொடுத்து விட்டேன். சில நாட்கள் கழித்து பார்த்தால் 15 நாட்களுக்குள் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி நண்பர் சுவே சொன்ன பொழுது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா, இயலுமா என்றெல்லாம் பார்த்து, இல்லை நீங்கள் வந்துதான் வேண்டும் என்று சொன்ன பின்னால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். யோசித்து பார்த்தால் இது ஒரு விபத்து, ஒரு நிகழ்வு என்றாலும், வேள்பாரி என்ற சொல் உலகின் பல லட்சக்கணக்கான வாசகர்களை கவர்ந்தெழுக்கும் சொல் என்றாலும், மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை மதிமயக்கி முழு நிலவு நாளன்று உதய நிலவாக இந்த மேடையில் ஒளிரச் செய்யக்கூடிய அந்த வல்லமை அந்த சொல்லுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். இயல்பாக நடந்தது. அந்த வகையில் இது இந்த இந்த மேடை தோன்றல் என்பது ஒரு சிறிய விபத்து என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு, மருத்துவர்களுடைய அறிவுரை மிகச் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக நான் பேச வேண்டும் என்பது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், நிதித்துறை செயலாளர் சொல்லிலும் செயலிலும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது இலக்கணம். தேவைக்கேற்ப இந்த சமூகம் தன்னை பயன்படுத்திக் கொள்ளும், தன்னுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும், தனக்கான படைப்பை அடையாளம் காட்டும். அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் சுருதி பேதம் என்ற முத்திரையோடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் தப்புத்தாளங்கள் என்ற வழியில் வந்து முள்ளும் மலரும் என்று சொல்லி தமிழ் திரையுலகின் சிம்மாசனத்தில் எப்படி அவரால் அமர முடிந்தது என்பதை மானுடவியல், சமூகவியல் நோக்கோடு பார்த்தால் இன்னும் பெரிதாக விரிவடையக்கூடும். எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது என்பது குறித்து சமூகவியல் நிபுணர்களும் மானுடவியல் நிபுணர்களும் கருதி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. இதே போல்தான்
ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு படைப்பும் அந்தந்த காலகட்டத்திற்கான தேவையை நிறைவு செய்கின்றன. அப்படி பார்த்தால் வேள்பாரியின் வெற்றியை எப்படி நாம் புரிந்து கொள்வது? வேள்பாரியின் வெற்றியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் சமூகத்தின் மாற்றம், தமிழ் சமூகத்தின் ஏக்கம், தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது என்ன, கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் என்ன என்பதை புரிந்து கொண்டால் ஏன் வேள்பாரி இப்படி வெற்றி பெற்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தமிழர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய மரபை மீட்பதில் அவர்களுக்கு பெருமை உண்டு, பதட்டம் உண்டு. எதை கொடுத்தாலும் தன்னுடைய மொழியும் பண்பாட்டையும் அவர்கள் மீட்க துடிப்பார்கள். தமிழர் மீட்பு பயணத்தில் மிக முக்கியமான ஒரு தோழனாக வேள்பாரி இருந்ததால் தான் வேள்பாரி இன்றும் அது வெற்றியை பெறுகிறது. ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுதை போலவே அப்போதும் மிகவும் சர்ச்சைக்குள்ளாகியிருந்த கீழடிக்கு நான் பயணம் செய்தேன். என்னை அழைத்து சென்றது நண்பர் சூவே தான். சூவேக்கும் எனக்குமான நட்பு 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் நகைச்சுவையாக பரிமாறிக்கொள்வது ஒருவேளை அவர் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் தலைவர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். நான் நகைச்சுவையாக பேசிக்கொள்வதெல்லாம் நான் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அவர் என்னுடைய நண்பராக, இலக்கிய நண்பராக அறிமுகமானார். இலக்கிய நட்பு பின்னால் விரிவடைந்து சமூகத்தில் தமிழ் சமூகத்தின் மீது ஏற்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு களங்கத்தை போக்கும் ஒரு வாய்ப்பை காலம் எங்களுக்கு வழங்கியது. நண்பர் சூவே அவருடைய தோழர்களுடைய துணையோடு அந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி அந்த கிராமங்களிலெல்லாம் தேர்தலை நடத்துவதற்கு அவரும் அவருடைய தோழர்களும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். இரவு 11 மணி 12 மணி வரை நாங்கள் கதைத்திருந்த காலங்கள் உண்டு. அந்த காலகட்டத்திலெல்லாம் அரசியல், சமூகம், இலக்கியம் என்றெல்லாம் பேச்சுவாக்கில் நிறைய நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அப்பொழுது நான் சொன்னேன், 2006ஆம் ஆண்டில் அவர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் தான் நான் நண்பரானோம் என்று அவரிடம் நான் சொல்வதுண்டு. அவருடைய தோழர்கள் எல்லாம் தயவு செய்து அதை பொறுத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கிய நட்புக்கு காரணம் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் அந்த காலத்தில் எடுத்த முடிவு. நான் தொல்லியல் துறைக்கு, பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தொல்லியல் துறைக்கு அகழாய்வு செய்ய தூக்கி போடப்பட்ட பின்னால் அந்த அகழாய்வு குழியில் அகழாய்வு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. ஆசிரியர்கள் தொடர்ந்து எனக்காக இலவச அறிவுரைகளை மாணவர்கள் போல் எண்ணி எனக்கும் அனுப்பி கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னது, தமிழகத்தின் தென்கோடி மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் தொல்லியல் அகழாய்வை செய்து கொள்ளலாம் என்று. என்னுடைய அலுவலர்களை அங்கு அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்த போது அவர்கள் சென்று பார்த்த இடம் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாணிக்கம் என்பது அவருடைய பெயர். அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியை கேட்கிறார்கள், மாணிக்கம் எங்கே இருக்கிறார் என்று. பொதுவாகவே ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லத்தரசிகளுக்கு தங்களுடைய கணவனுடைய வல்லமை குறித்து பல சந்தேகங்கள் இயல்பாக எழுவது உண்டு. அந்த இயல்பைக்கு மாறாக இல்லாமல் அந்த திரு மாணிக்கம் என்பவருடைய மனைவி சொன்னது, அவர் இங்கெல்லாம் இல்லைங்க, ஏதாவது சுடுகாட்டில் இருப்பார், போய் பாருங்க அப்படின்னு. எங்களுடைய அலுவலர்களுக்கு அதிர்ச்சி. சரி, இப்படி ஒரு வசை மொழியை வாங்கி கொண்டு ஒரு நபர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே என்று. ஆனால் உண்மையில் அவரை கண்டுபிடித்தது தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழிகள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த நபரை கண்டுபிடித்தார்கள். அவர் சுற்றி காட்டிய அந்த இடத்தை பார்த்துவிட்டு அங்கிருந்து எனக்கு தொலைபேசி, இந்த இடம் மிக மிக முக்கியமான இடமாக இருக்கும் தொல்லியல் துறையில், நாம் அதிகம் அகழாய்வு செய்ய வேண்டும் என்று. அந்த இடத்தில் அகழாய்வு செய்து
முதுமக்கள் தாழியில் கண்டுபிடித்த ஒரு கரிமப் பொருள்தான் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலம் வரை சென்று இந்திய துணைக்கண்டத்தில் 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் என்று நிறுவப்பட்டது. தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர் அனுப்பிய குறுஞ்செய்தி அறிக்கைகள் எல்லாம் பார்க்கிறார். ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு இதெல்லாம் சரியாக இருக்கிறது, இது சற்று குறைவு, 1 மாதம் கழித்து நீங்கள் வர வேண்டும் என்று மருத்துவரினுடைய இயல்போடு அந்த ஆலோசனைகள், அறிவுரைகள் ஒரு முறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் பேனாவினுடைய மூடியை மூடி வைக்கிறார். அடுத்து என்ன அணுகுண்டு என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் கேட்டது என்னவென்றால், கீழடியில் அகழாய்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு செய்த பின்னும் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்று. என்னுடைய இதய நலனை சற்று மறந்துவிட்டு அவருடைய இதயம் சென்றது கீழடிக்கு. யோசித்து பார்த்தால் தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கும் பகுதி நேர ஆசிரியர் முதல் உலகம் சுற்றும் புகழ்பெற்ற மருத்துவர் வரை ஒரே அலைவரிசையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழரின் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதற்கு. இந்த இயக்கம்தான் ஒரு புதினமாக அது உருவாகி வரும் பொழுது அதை வரவேற்க தோன்றுகிறது. இது கவிதை முறையில், கவிதை மழையில் படைக்கப்பட்ட புதினம். ஏனெனில் சூவே இயல்பாகவே ஒரு கவிஞர். கவிதை எழுதி அனைவரையும் மயக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்தவர். ஆகவே புதினம் முழுக்க கவிதை இருக்கிறது. இயற்கை இதில் இழையோடுகிறது. அறிவியலும் வானவியலும் இதில் இருக்கின்றன. வீரம், காதல், துரோகம் என காவிய இயல்புகள் இதில் அதிகம் இருக்கின்றன. 100வது வாரம் அந்த நடந்த நிகழ்ச்சியிலேயே நான் குறிப்பிட்டு சொன்னேன், எனக்கு தெரிந்து திரைமொழிக்கு மிக நெருக்கமாக படைக்கப்பட்ட புதினம் அநேகமாக வேள்பாரி என்று. ஒருவேளை திரையில் அது நிகழ்த்தப்பட்டால் எந்தெந்த காட்சிகள் எல்லாம் அதில் மிகச்சிறப்பாக அமையும் என்று நான் அதில் குறிப்பிட்டேன். காக்கா விரிச்சியினுடைய பறவை, அந்த பறவையை வீழ்த்தும் செய்தி, அது அந்த வீரம் என்று ஆரம்பித்து போர், அதே போல தேவவாக்கு விலங்கு, சென்னாய் பிடிக்கும் அந்த தருணம் என்று அநேகமாக வரைகலை நிபுணர்களை அநேகமாக அவர்களுடைய திறனை சோதித்து பார்க்கும் அளவிற்கு திரைமொழிக்கு மிக நெருக்கமான புதினம். ஆகவேதான் அநேகமாக திரையுலகின் ஜாம்பவான்கள் இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்கும் பயணத்தில் இந்த வேள்பாரியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அறம் என்று குறிப்பிட்டார்கள், தமிழர் அறம் என்று. தமிழர் மெய்யியல் குறித்து பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்தான முறையான நூல்கள் இல்லை என்று பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவில் அந்த நிகழ்வில் தமிழர் அறத்தை கட்டமைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த புதினத்திற்கு உண்டு. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சங்க இலக்கியத்தில், சங்க இலக்கியம் என்று சொல்வதை விட பாட்டும் தொகையும் என்று சொல்வது முறை. ஏனெனில் சங்க இலக்கியம், சங்கம் என்ற சொல் பிற்கால சொல்லாடல். பாட்டும் தொகையும் என்று அந்த புழக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நூல்களில் தமிழருடைய வாழ்வை, அந்த நினைவு நூல்களை தன்னுடைய மனதில் இருத்தி பின்னால் தலைமுறைகளுக்கும் கடத்திய அந்த பாட்டும் தொகையும் என்ற நூல்களிலிருந்து மிகச் சில வரிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய புதினம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்றால், ஏன் இந்த வேள்பாரி முக்கியம் என்று பார்த்தால், பொதுவாகவே இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், வரலாறு என்பது பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுவது. வென்றவர் எழுதுவதுதான் வரலாறு. அதில் வீழ்த்தப்பட்ட நபர்களுக்கு அதிகம் இடமில்லை. இன்றும் பிரிட்டிஷ் ஆவணங்களில்
பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வெற்றி கொண்ட அந்த பெருமித செய்திகள் தான் அடங்கி இருக்கின்றன. பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டை தகர்க்கப்பட்டு அங்கே ஆமணக்கு விதைத்ததை பிரிட்டிஷ் ஆவணங்கள் பெருமையாக பதிவு செய்கின்றன. கட்டபொம்மனுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் விரும்பி கேட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு வாரிசுரிமை ஓய்வூதியம் வழங்கப்பட்டதை பெருமையாக அந்த ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அதில் கட்டபொம்மனுடைய வழி அங்கு இடம்பெறவில்லை. ஆனால் கட்டபொம்மு கதைப்பாடல் என்று காலம் காலமாக நாட்டுப்புற பாடல்களிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற உருவம். மக்கள் காலம் காலமாக தன்னுடைய காவிய தலைவனை வரலாற்றில் இடம்பெறவில்லை என்றாலும் எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் தலைமுறை தாண்டியும். எனவேதான் வரலாறு வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட நாயகர்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். மக்கள் அவர்களை ஏங்கி பிடிக்கிறார்கள். அந்த வகையில் மாபெரும் படைப்புகள், காவியங்கள், மாபெரும் சிற்பங்கள், கோவில்கள் என கட்டிடங்கள் என அரச குடும்பத்தினர் செய்து வைத்து தலைமுறைகள் தாண்டி தங்களுடைய இருப்பை பதிவு செய்ய வைக்க முயற்சி செய்தால் வீழ்த்தப்பட்ட காவிய நாயகர்கள் இலக்கியத்தில் இருக்கிறார்கள். அந்த இலக்கியத்திலிருந்து எடுத்த ஓரிரு வரிகளை வைத்துக்கொண்டு எழுப்பப்பட்ட மிக அழகிய புதினம்தான் வேள்பாரி. தமிழர்களுக்கு இங்கு வருவதற்கு முன்னால் கூட நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் குறிப்பிட்டேன், தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த படைப்பு எவ்வளவு பிரதிகள் விற்பனையாகும் என்று கேட்டால் சற்றே தயங்கித்தான் அத்தனை பேரும் யோசித்து சொல்வார்கள். மிகச்சிறந்த கலைப்படைப்பு 5000 10,000 பிரதிகளுக்கு மேல் விற்றால் அது சிறந்த கலைப்படைப்பு இல்லை என்று கூட ஒரு கருதுகோள் இருந்தது. கணையாழியின் கடைசி பக்கங்கள் வழியாக நவீன இலக்கிய உலகத்திற்குள் நுழைந்த எங்களை போன்ற இலக்கிய ஆர்வலர்கள் எல்லாம் அது போன்ற கருத்தாக்கங்கள் மூலமாகத்தான் நாங்கள் வந்தோம். நல்ல படைப்புகள் அதிகம் விற்பனை ஆகாது என்று. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நெருங்கிய இலக்கிய நண்பர்கள் பலர் பேர் கூறுவது தமிழ்நாட்டை விட கேரளாவில் அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என்று. அந்த வகையில் ஒரு சிறந்த படைப்பு அதிகம் பேரை சென்றடைந்து வணிக வெற்றியும் பெற்று காலத்தை வென்று நிற்பது வேள்பாரி. அதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். பாரிஸில் இருந்து வந்திருந்தார். அவரை பார்த்த பொழுது அந்த முதற்கட்ட நலம் விசாரிப்புகள் எல்லாம் சென்று அவர் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் சற்று இடைவெளி இருப்பதாக எனக்கு தோன்றியது. அதற்கு பின்னால் சொன்னேன், என்னுடைய ஆதர்ச நூல் ஆல்பர் காமியோ எழுதிய ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் என்று. அப்படியே உடைந்து போய் என்னை அணைத்து கொண்டார். ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பை, அவர்களுடைய மொழியிலிருந்து வந்த படைப்பை இன்னொரு நபர் சொல்லும் பொழுது அங்கு சகோதரத்துவம் மலரத் தொடங்குகிறது. அந்த வகையில் தமிழர்கள் பெருமிதத்தோடு தங்களுடைய மொழியில் வெளிவந்த நவீன பெருமிதம் தக்க படைப்பு என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய படைப்பு வேள்பாரி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.